ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க சரியாகவே சாப்பிட மாட்றாங்க, பசியே எடுக்க மாட்டேங்குது, வாயில் எது வச்சாலுமே துப்புறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் குழந்தைக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, சூப்பராக பசி எடுக்கும். ஸோ அந்த டிப்லாம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இதோட பார்ட் 1 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ப்ளீஸ் போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் நீங்கள் குழந்தைக்கு ஃபாலோ பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப் பார்த்தீங்கன்னா ஓம வாட்டர். நிறைய பேர் ஓம வாட்டர்னா என்னன்னு தெரியாமல் இருப்பீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் தெரியாதவங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த ஓம வாட்டர் செய்கிறதுக்கு தேவையான பொருள்: ஓமம் 1/2 டீஸ்பூன், 1 கிளாஸ் தண்ணி. இது ரெண்டுத்தையும் நல்லா பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணி ஒரு பாலாட அளவு தான் அது வரணும், அந்த அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி சீரக தண்ணி எந்த அளவு சொன்னனோ அதே மெஷர்மெண்ட் தான் இப்போ இந்த ஓம வாட்டருக்கும். சரிங்களா? இது ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டி உங்கள் குழந்தைக்கு ஒரு பாலாட அளவு ஊற்று. செகண்ட் டிப் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிரேப் வாட்டர் என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பிராண்டுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நான் இந்த உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் தான் கொடுக்குறேன் என் குழந்தைக்கு. இது சூட்டபிளாக இருக்குது. நிறைய பேர் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல. நான் ஆனால் என் குழந்தைக்கு இதான் கொடுக்குறேன். நான் இது கொடுக்கறதுனால அவங்க நல்லா சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்கள் பேபிக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்து கொடுங்க. ஆனால் ஒன்று, இன்க்ரீடியன்ஸில் ஆல்கஹால் இல்லாததாக உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. இப்போ செகண்ட் டிப்க்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். இஞ்சி 1 துண்டு, சீரகம் 1 ஸ்பூன், தண்ணி, அவ்வளோதாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இஞ்சி நல்லா நசுக்கிட்டு சீரகத்தையும் கொஞ்சமாக பொடி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா அந்த தண்ணியில் கொட்டி பாயில் பண்ணிவிடுங்க. அது நல்லா சுண்டி கொஞ்சமாக தண்ணி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி அதை உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். இதை ஒரு 1.5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கலாம். பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம். சீக்கிரமாக ஜீரணமும் ஆகும், பசியும் எடுக்கும் இதனால். தேர்ட் டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி, பாலாடைனா என்ன சிஸ்டர்னு என்கிட்ட ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பாலாடை. இது எங்கள் வீட்டில் பாலாடைன்னு சொல்லி பழக்கமானதுனால எனக்கும் பாலாடைன்னு தான் வருது. ஆனால் நிறைய பேர் சங்குன்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு பாலாடைன்னு சொல்லி தான் பழக்கம். அதனால தான் நானும் சொல்லும்போது பாலாடைன்னு சொல்லிடுறேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, தேர்ட் டிப் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 2 பல்லு, 1.5 கிளாஸ் தண்ணி. அப்புறம் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, கற்பூரவள்ளி தழை 4. இப்போ இது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். தண்ணியை தவிர மீதி இருக்கிற எல்லா பொருளையுமே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு இதை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் அந்த 1.5 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸ் தண்ணியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். இதை நம்ம வடிகட்டி ஆற வச்சு குழந்தைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலை சில வீட்டில் குளிக்க வைப்பீங்க. இல்லை நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கஷாயம் செஞ்சு குழந்தைய தலைக்கு குளிக்க வச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பாலாடை கொடுங்க. இது 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தையா இருந்தாங்கன்னா ஒரு பாலாடை போதும். இதுவே 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையா இருந்தாங்கன்னா 1/2 கிளாஸ் கொடுங்க. இதை பெரியவங்களும் சாப்பிடலாம். இது வாரம் இதை கொடுத்தா ரொம்ப நல்லது. முடிஞ்சால் நீங்கள் வாரம் குழந்தைக்கு ஒரு தடவை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேபி கேர் வீடியோஸ் அண்ட் பேபி வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.